கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காய் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீதிமானுடைய ஆசீர்வாதங்களே இந்த நாட்களை நாம் வேதத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 115வது வசனத்தை 115வது சங்கீர்த்தனத்தினுடைய வசனங்களே பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் யாரை கர்த்தர் நினைக்கிறார் என்றால் நீதிமானை, நீதியாய் வாழுகிற தம்முடைய பிள்ளைகளை, நீதிமான் என்ற அனுபவத்தோடு இந்த பூமியில வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறார். இந்த பூமியில மட்டுமல்ல, மறுமையின் ராஜ்யத்திலும் அவர்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் ஆண்டவர் நடத்துகிறார். வேதத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு நீதிமான் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை சகல விதங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது. ஆகவே உண்மையாகவே கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மேல ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுகிறார். நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களாயிருங்கள், உங்கள் சிரசின் மேலும் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் சிரசின் மேல் தங்க ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்துடன் நடத்துங்க, தேவைகளை சந்தித்து கொடுங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுத்து, தேவ மகிழ்ச்சியை கொடுத்து, ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நடத்துங்க. ஒரு குறைவு இல்லாதபடி கர்த்தர் நிறைவாய் நடத்துங்கப்பா. நம்முடைய கரத்துல தருகிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.